ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சிறுபருப்பு வச்சு ரொம்பவே ஒரு டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு டோஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிறுபருப்பு டோஸ்ட் செய்கிறதுக்கு சிறுபருப்பு நம்ம முதல்ல தண்ணியில் ஊற வைக்கணும். சிறுபருப்பு ஒரு கப்பு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். 250 ml தண்ணி பிடிக்கிற கப்பு ஒரு கப்பில் நான் சிறுபருப்பு ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன். சிறுபருப்பு ஃபஸ்ட்டு 2 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தக்கப்புறமா அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றினக்கு அப்புறமா ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் சிறுபருப்பு ஒரு 1.5 மணி நேரம் ஊற விடுங்க. 1.5 மணி நேரம் அது நல்லா ஊறட்டும். ஏன்னா நம்ம பருப்பை வேக வைக்க போகிறது இல்லை, நம்ம ஊற வச்சு அப்படியே சுட்டு எடுக்க போகிறோம். அதனால் சிறுபருப்பு ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊறிடுங்க. அது தண்ணி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்லா குடிச்சு நல்லா ஊறிடும். ஊறினக்கப்புறமா அதில் தண்ணி ஓரளவுக்கு மேக்ஸிமம் நம்ம அதை வடிகட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணியோட சேர்த்து அந்த சிறுபருப்பை நம்ம அரைச்சி எடுக்கணும். அதனால் அதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு அந்த சிறுபருப்பு கூடயே இஞ்சி ஒரு 2 இன்ச்சு சைஸ் இருக்க இஞ்சி, பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, உப்பு நம்ம 1.5 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த சிறுபருப்பு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஓரளவுக்கு கட்டியாக அரைச்சி எடுக்கணும். தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. கட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் சிறுபருப்பு நல்லா கட்டியாக அரைச்சிட்டு அதை பவுலுக்கு அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க. இன்னொரு சின்ன மிக்சர் ஜாரில் நான் காய்கறிகள் சேர்க்கணுங்கிறதுக்காண்டி கேரட் ஒரு கேரட்டை நல்லா தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க ஸ்டஃபிங் வைக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு கேரட்டை நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. கேரட்டை அரைச்சி முடிச்சக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் வெங்காயம் ஒரு வெங்காயம், அதுக்கப்புறமா குடமிளகா ஒரு குடமிளகா, இது ரெண்டுத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச குடமிளகாவையும் வெங்காயத்தையுமே நல்லா ஒரு மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை. அதையும் ஒரு பவுலுக்கு அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க. இது மூணுத்தையுமே அரைச்சி முடிச்சக்கப்புறமா இது மூணுத்தையுமே ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றணும். அதனால் ஒரு பெரிய பவுலில் நம்ம முதல்லையே அரைச்சி வச்ச அந்த சிறுபருப்பை மாற்றிக்கிட்டோம். அது கூட நம்ம அரைச்சி வச்ச கேரட்டையும் நம்ம மாற்றணும். அது கூடவே குடமிளகாவையும் அதே நேரத்தில் வெங்காயத்தையும் மாற்றிக்கோங்க. இது மூணுத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நான் தண்ணியாக ரொம்ப இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஸ்டஃபிங் வைக்க கஷ்டமாக இருக்கும்னு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இறுக்கமாக ஆக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது சேர்க்கணும். அதே நேரத்தில் நம்ம கொத்தமல்லியும் சேர்க்கணும். கொத்தமல்லியை சேர்க்குற கொத்தமல்லியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மாவு இருகலாம் மாறிடும். கொத்தமல்லி ஒரு 1/2 கப்பு கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா டோஸ்ட்டுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கிட்டோம். மசாலா என்னெல்லாம் சேர்த்துருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மிளகாய் வத்தல் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். உப்பு நம்ம சேர்க்கல, உப்பு சேர்க்க தேவையில்லை, முதல்ல நம்ம அரைக்கும் போது சேர்த்துட்டோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா நம்ம உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததில்ல, ரொம்பவே கரெக்டாக இருந்தது. எல்லாமே நம்ம உப்பு சேர்த்ததெல்லாம் கரெக்டாக இருந்து, எதுவும் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இதுக்கு இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பேன் எடுத்து வச்சுட்டு பேன் சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா பட்டர் சேர்த்துக்கிட்டேன். பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பட்டர் சேர்க்க நீங்கள் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் நெய்யில் நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பட்டர் சேர்த்து பட்டர் எல்லாம் மெல்ட் ஆனக்கப்புறமா நம்ம டோஸ்ட் பிரெட் எடுத்துக்கிட்டோம். நார்மல் பிரெட்டோட டோஸ்ட் பிரெட்டில் டோஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் சாண்ட்விச் பிரெட் இல்லை டோஸ்ட் பிரெட் அப்படின்னு நீங்கள் கடையில் கேட்டாலே உங்களுக்கு இந்த பெரிய சைஸ் பிரெட் கொடுத்துருவாங்க. இந்த பிரெட்டில் நம்ம மேலே நம்ம சொன்ன மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ஸ்டஃபிங்கை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நல்லா மேலே ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் நல்லா ஸ்டஃப் பண்ணி முடிச்சக்கப்புறமா அப்படியே பட்டரில் திருப்பி போட்டு வேக ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஸ்டஃபிங் வச்ச இடத்த நல்லா திருப்பி போட்டு வேக ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். எதுக்காண்டின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்டஃபிங் வச்சு நம்ம வேக விட ஆரம்பிச்சாச்சு. மேலேயும் நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும் நம்ம அரைச்சி வச்சதை. அதனால் மேலே ஸ்டஃபிங் வச்சிட்டு இருக்கிற நேரத்தில் கீரை சீக்கிரமாக வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு கருகிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலேயும் ஸ்டஃபிங் நீங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே மேலேயும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா பிரெட்டு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலேயும் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலேயும் ஃபுல்லாக எல்லா சைடும் ஸ்டஃப் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும். நம்ம கீழே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 2.5 நிமிஷத்துக்கு நல்லா பட்டரில் நம்ம நல்லா சுட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு கீழே உள்ள லேயர் நல்லா வெந்துடும். நம்மளுக்கு வெந்துருச்சு அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம திருப்பி போடும் போது நம்மளுக்கு நல்லா லைட் ப்ரௌன் கலருக்கு மாறி இருந்துன்னா நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு இருப்போம். இப்போ நான் ஒரு 2.5 நிமிஷம் கழிச்சு நான் திருப்பி போடுறேன். திருப்பி போடும் போது நான் பார்த்தேன்னா நீங்கள் நல்லா நான் சொன்ன மாதிரியே கலர்
ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு சிறுபருப்பும் நல்லா வெந்துருச்சு. நல்ல டேஸ்ட்டாகவும் நம்மளுக்கு டோஸ்ட் வந்து ஒரு லேயர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டு அந்த கீழே உள்ள பகுதியை நம்ம வந்து வேக வைக்கிறோம். நம்ம பட்டர் பத்தலைனா திரும்ப வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வந்து நம்ம பேனில் வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு போதுமான அளவுக்கு இருந்தது 1 டேபிள் ஸ்பூன்னால. அதனால் அந்த 1 டேபிள் ஸ்பூன்லேயே நான் 2வது சைடும் வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதையும் வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வைங்க. இப்போ நான் வந்து திருப்பி பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு அளவுக்கு லைட் ப்ரௌன் கலருக்கு வந்து மாறல. அதனால் திரும்பியும் நான் வந்து திருப்பி போட்டு திரும்பியும் நான் வந்து வேக வைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பிரெட்டையுமே வந்து நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த பிரெட்டில் வந்து முதல்ல உள்ள லேயரை வந்து கோட் பண்ணி எடுக்கணும். திரும்ப அதை திருப்பி போட்டு வேக வைங்க. அந்த வேகிற நேரத்தில் மேலே உள்ள லேயரை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்டஃபிங் வைங்க. ஸ்டஃபிங் வச்சு கீழே உள்ள லேயர் அதுக்குள்ளே வெந்திருக்கும். திருப்பி போட்டு 2 லேயருமே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டஃபிங் பண்ணதை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சிறுபருப்பு டோஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இதை நீங்கள் வந்து சூடாக சாஸோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே செஞ்சு கொடுங்க. நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.